ஸோ மும்பை பக்கம் போனோம் அப்படின்னா மும்பை கன்சிக்யூட்டிவா 5 மேட்ச் 5க்கு 5, அதுவும் ஹோம் கிரவுண்ட்ல எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற மும்பை டாப் 4ல தன்னுடைய பொசிஷன்ல வந்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். என்னதான் நடக்க போகுது, யார் வெளியே போறா அப்படிங்கும் போது ஸோ மும்பைக்கு கப் அடிக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நேத்து மேட்ச் பார்த்தோம், ஆர்சிபி வந்து டாப் டேபிள் 1ல வந்திருக்கிறாங்க. ஸோ ஆர்சிபி மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் யார் யாருக்கெல்லாம் பெரிய காம்படிஷன் இருக்கு லிவி? கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ டெய்லி மேட்சஸ் வந்து ஆட 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 பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல சேஞ்ச் ஆயிட்டே வருது. ஸோ கண்டிப்பா இதுல எனக்கு தெரிஞ்சு நேத்து லக்னோ ஆடின கேமை பொறுத்த வரைக்கும் லக்னோ டாப் 4ல வர்றது கிட்டத்தட்ட ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு நேத்து மேட்ச்லயே. அப்படி பாக்குறப்போ யாரும் லக்னோக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, லக்னோக்கு இன்னும் 4 மேட்ச் இருக்கு. ஸோ 4ல கண்டிப்பா 3 வின் பண்ணோம். ஸோ மேல இருக்கிற டீம்லாம் கொஞ்சம் தோக்கணும், அந்த மாதிரிதான் பாயிண்ட்ஸ் டேபிள் போயிட்டு இருக்கு. பட் ஆனா டாப் 5ல இருக்கிற, அதாவது லக்னோவை தாண்டி மேல இருக்கிற அந்த 5 டீமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காங்க. அதாவது ஓவராலா டீமை பார்க்கும்போது, ஏன்னா பஞ்சாப்மே பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு மழைனாலுமே மேட்ச் நின்னாலுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. அப்படி பாக்குறப்ப அவங்களுமே ஒரு நல்ல பொசிஷன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா லக்னோ 10 கேம் ஆடிடுச்சு. ஸோ மேல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஸோ டெல்லி பஞ்சாப்லாம் 9 மேட்ச் ஆடி இருக்காங்க, குஜராத் 8 தான் ஆடி இருக்காங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ லக்னோக்கு ஒரு படி சான்ஸ் கம்மி தான். ஸோ டாப் 5ல இருக்கிற டீம் வந்து அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா மேல இருக்கிற டீம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே வருது. ஸோ அது ஒரு மிக இதுவா ஏன்னா நேற்று டெல்லி பாத்தீங்கன்னா தோத்தோன்னா ஸ்ட்ரைட்டா 4வது பொசிஷன் வந்துட்டாங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்ம தொடர்ந்து, ஏன்னா இன்னைக்கு குஜராத் ஜெயிச்சுன்னா திரும்ப மேல போயிடுவாங்க. ஸோ தோத்துச்சுன்னா கீழே வந்துருவாங்க. அதுவும் நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், அவங்களோட அந்த ரன் ரேட்டை வந்து நெட் ரன் ரேட்டை வந்து அதிகமா வச்சுக்கணும்ன்றது தான் அவங்களோட கேம் பிளானா இருக்கு. நேத்து கூட பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆல் அவுட் ஆக்குறாங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ அந்த நெட் ரன் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே இருக்கும்போது, அதுவும் நம்ம கடைசியில இருந்த டீம் பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட 3rd பொசிஷன்ல வந்து நின்றுட்டு இருக்கிறப்போ மேபி லக்னோக்கு நம்ம சொல்ல முடியாது. தொடர்ந்து 4 வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுமே மேல வர வாய்ப்பும் இருக்கு. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்ன, இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து மும்பை அண்ட் ஆர்சி பெங்களூர் அண்ட் வந்து ஜிடி, இவங்க 3 பேரும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையா இருக்கு. பவுலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், ரெண்டுமே அவங்க வந்து செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்லயே வந்து அவங்க டாப் 3ல இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ கொஸ்டின் வந்து மிக முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி லக்னோக்கு வாய்ப்பு இருந்தாலும் இப்போ ஒரு பஞ்சாப், லக்னோ அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ், இவங்க 3 பேர் தான் தொடர்ச்சியா தோல்வியை சந்திச்சுட்டே வராங்க. இப்போ அடுத்தடுத்து மேட்சை லூஸ் பண்ண இவங்களுடைய பொசிஷன் கண்டிப்பா மிஸ் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 டீமுக்கும் நிச்சயமா நம்ம நிகழ்ச்சியில அவங்க எது இமிடியேட்டா சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க குயிக்கா? டெல்லியில என்ன ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளம்? டெல்லியில எனக்கு தெரிஞ்சு அவங்களோட போலிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஹித் சர்மா வெளியே தூக்கி போட்டோன்னு அந்த மிடில் ஓவர்ஸ்ல நிறைய ரன் போக ஆரம்பிச்சு. அதை தாண்டி கிட்டத்தட்ட 5 ஓப்பனிங் பேர் மாத்தி இருக்காங்க அவங்க. சோ சென்னை தாண்டி அதிகமா ஓப்பனிங் பேர் மாத்தினது டெல்லி தான். அதுவும் டாப்ல இருக்கிற ஒரு டீம் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேரை மாத்திட்டே இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கேள்விதான் வைக்குது. சோ அவங்க அந்த பிளேயிங் 11s இன்னும் செட்டப் பண்ண முடியல. ஆமா, கண்டிப்பா டெல்லினால பாத்தீங்கன்னா அந்த அதாவது ஓப்பனிங் பேரா இருக்கட்டும், அதாவது கடைசியில போலிங்கா இருக்கட்டும், இவங்க இன்னுமே செட் பண்ணல அப்படின்றதுதான். சோ ஏன்னா கிட்டத்தட்ட பிளே ஆஃப் நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது அவங்க இன்னும் அடுத்த மேட்ச்லயாவது இந்த பிளேயிங் 11 ஆர்டர் அவங்க செட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவு டீம் அவங்க கண்டிப்பா மேல போய் கப்படிக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ஸ் டோட்டல் ஃபெயிலியரா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அங்க அந்த பிரியன் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்களை தாண்டி யாருமே ஆட மாட்டேங்கிறாங்க. அதுவும் முக்கியமா பல எதிர்பார்ப்பை நோக்கி எடுத்த 3 ஆஸ்திரேலியன்ஸ், ஜோஷ் இங்கிலீஷா இருக்கட்டும், மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், ஸ்டைனஸா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே இந்த சீசன் ஃபுல்லாவே அவங்களுக்கு கை கொடுக்காதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஒரு வீக்னஸா நான் பாக்குறேன். சோ லக்னோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த 3, அதாவது மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், பூரன், இவங்களை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இன்னும் அடுத்தடுத்த மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பிளே ஆஃப்க்கு தகுதி பெற வாய்ப்பு இருக்கு.